சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு சாதி பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஏதோ ஒரு சாதி பிரச்சனை, இந்த சாதிக்கு தான் அது பொருந்தும், இந்த சாதிக்கு பொருந்தாதெல்லாம் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். சமூக நீதினா என்னையா? சமூக நீதினா பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள், காலகாலமா தாழ்த்தப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, முன்னேறாமல் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும். கல்வியிலே, பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பிலே முன்னுக்கு வர வேண்டும். அதுதான் சமூக நீதி. அப்படி வர வேண்டும் என்றால் முதலில் இந்த பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால்தானே அவர்களை நீங்கள் முன்னேற்ற முடியும். எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்புனா ஏதோ ஜாதின்னு நினைச்சா பேரோட மாத்திங்க, சமூக நீதி கணக்கெடுப்பு நினைச்சிங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின சமுதாயம் இருக்கிறது, எஸ்சி. இந்த பட்டியலின சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் இந்த பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய பிரிவு இருக்கிறது. 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. 3 பெரிய பிரிவுனா ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல சமுதாயம், அருந்ததியர்கள். இந்த 3 பெரிய பிரிவுகள் இருக்குது. அந்த 3 பெரிய பிரிவுகளில் உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் 8 பிரிவு தான், 8 உட்பிரிவு தான் 18%ல 15% இடத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகள் வெறும் 3 விழுக்காடு தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு உள்ள இருக்கின்றவர்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேருக்கு படிப்பு கிடைக்குதுன்னு தெரியும். தெரிஞ்சாதானே இல்லாதவங்களுக்கு, கிடைக்காதவங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களால. எம்பிசியில 115 சமுதாயம் இருக்கு. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு தெரியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர் சமுதாயம் இருக்கு. அது ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எந்த நிலையில இருக்காங்க தெரியுமா? சலவை தொழிலாளர் சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறான், அந்த வீட்டில் பாத்ரூம் இருக்கா, தண்ணி வருதா, மின்சாரம் இருக்குதா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க படிச்சிருக்காங்களா, வேலை இருக்காங்களா, அரசு வேலையா, தனியார் வேலையா, பட்டதாரிகளா, சைக்கிள் வச்சிருக்காங்களா, பைக் வச்சிருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். முடி திருத்துங்கிற சமுதாயம் இருக்கிறது. இந்த முடி திருத்துங்க சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. அவங்க எந்த நிலையில் இருக்காங்க தெரியுமா? தெரியாது. எப்படி தெரிஞ்சுப்பாங்க? சாதிவாரி கணக்கு நடத்தணும். நடத்தி ஓஹோ இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்களா, அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு தனியா கொடுங்க, வேலை வாய்ப்பு உருவாக்குங்க, படிக்கிறதுக்கு கடனை கொடுங்க, வேலை செய்யறதுக்கு கடனை கொடுங்க. அவங்களை முன்னேற்ற வேண்டும் என்றால் அவங்களுடைய நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நிலையை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்.